ஒரே ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் அருண், மற்றொருவன் பெயர் விஜய். இருவரும் ஒரே பள்ளியில் படித்தார்கள். ஒரே மாதிரி வாழ்க்கை, ஒரே மாதிரி குடும்பம். ஆனா அவர்களுடைய சிந்தனை மட்டும் வேறுபட்டது. அருண் எப்போதும் சொல்வான், ஒரு நல்ல வேலை கிடைத்தா போதும், சம்பளம் வந்தா வாழ்க்கை ஓடும். விஜய் என்ன சொல்வான் தெரியுமா? நான் வேலைக்கு மட்டும் டிபெண்ட் ஆக மாட்டேன், நான் இன்கம் கிரியேட் பண்ணுவேன். காலம் போய்கொண்டே இருந்தது. படிப்பு முடிந்ததும் அருண் ஒரு வேலைக்கு போனான். மாதம் சம்பளம் வாங்க ஆரம்பித்தான். முதல் மாதம் சம்பளம் வந்தது. அவன் சந்தோஷப்பட்டான். ஆனா அடுத்த மாதம் மீண்டும் சம்பளம் காத்திருக்க ஆரம்பித்தான். சம்பளம் வந்தது, செலவு ஆனது. மீண்டும் சம்பளம், மீண்டும் செலவு. வாழ்க்கை இப்படியே சுற்றிக்கொண்டே இருந்தது. ஆனா விஜய் வேற மாதிரி யோசித்தான். அவன் சொன்னான், நான் வேலை மட்டும் பண்ணி வாழ மாட்டேன், நான் இன்கம் உருவாக்குவேன். அவன் ஒரு சிறிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். முதல் முயற்சி தோல்வி. இரண்டாவது முயற்சி மீண்டும் தோல்வி. மூன்றாவது முயற்சி மீண்டும் லாஸ். ஆனா அவன் நின்னதே இல்லை. எல்லோரும் சொன்னார்கள், வேலைக்கு போடா, பிசினஸ் உன்னால ஆகாது. ஆனா அவன் கேட்டுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் அவன் செய்த முயற்சி வேலை செய்தது. சிறிய இன்கம் வந்தது. அதை அவன் செலவு பண்ணல, அதை இன்வெஸ்ட் பண்ணான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு இன்கம் கிரியேட் பண்ணியது. அந்த இன்கம் மற்றொரு இன்கம் உருவாக்கியது. இப்படி இன்கம் மேல இன்கம் வந்தது. பல வருடங்கள் கழித்து அருண் இன்னும் சம்பளத்துக்காக காத்திருந்தான். விஜய் சம்பளம் இல்லாமலே வாழ்ந்தான். டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? பணம் இல்லாதது இல்லை, மனநிலை இல்லாதது. ஏழை மனநிலை என்ன சொல்றது? சேஃப்